ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு பீடு ஒர்க்கு, அதுக்கப்புறம் கட் பீடு, டியூப் பீடு இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு அந்த செயின் ஒரே ஒரு ஸ்டிச்சு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஒரே ஒரு ஸ்டிச் கண்டிப்பாக போதும். ஆனால் வந்துட்டு நான் இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் போதும்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம் நார்மலாக. ஓகேங்களா? இன்னும் நான் கிராண்டாக பண்ணி கொடுக்கணும், இன்னும் எனக்கு வந்துட்டு த்ரெட் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா ஸ்டிச்சுமே கற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டிச்சுமே வந்துட்டு கற்றுக்கிறது பெஸ்ட் ஆரியில். ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீடில் பிடிச்சி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். நம்மளால் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்துட்டு பழகிறதுக்கு எல்லா ஸ்டிச்சும் முக்கியம். எல்லா ஸ்டிச்சும் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இன்னும் அதாவது ஒரு சிலர்லாம் வந்துட்டு எனக்கு நார்மலாகவே நீங்கள் போடுற பீடு ஒர்க்கெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் கேட்பாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க வந்துட்டு சொன்னால் தானே நமக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நார்மலாக போதுமாங்க. ஸோ அத்தனை பேர்த்துக்குமே நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்டிச்சுமே கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆரி கற்றுக்கிறவங்க இவ்வளோ ஸ்டிச்சும் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்மளால் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இடையிலேயே வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு ஸ்டிச் மட்டுமே உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் மட்டுமே நீங்கள் பழகிட்டு கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸை முடிச்சு கொடுக்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது என்ன ஸ்டிச் அப்படின்னா நம்ம நார்மல் பேசிக் செயின் ஸ்டிச் தான். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம பீடு ஒர்க்கு எல்லாமே பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம அந்த ஒரு ஸ்டிச்சை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு ப்ளவுஸ் கிராண்டாக வேணும், சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக எனக்கு கலர் பண்ணி கொடுங்க. சாரியில் நிறைய மல்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுங்க. ஒரு மேரேஜுக்கு ஒரு பொண்ணு ரெடி ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா த்ரெட் ஒர்க்கு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராண்டாக தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ஆரியில் வந்துட்டு நிறைய ஸ்டிச் இருக்குது. அது எல்லாமே கற்றுக்கிறது பெஸ்ட் தான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டிச் மட்டுமே போதுன்னு சொன்னீங்களேங்க மேம், அந்த ஒரு ஸ்டிச்சை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா மேம் கேட்குறீங்க. கண்டிப்பாக முடியும். அப்படி அந்த ஒரு ஸ்டிச்சை வச்சு தான் நான் இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நார்மலாக. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் தான் வந்துட்டு போட்டேன். இது நானே தான் வந்துட்டு ஸ்டிச்சும் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 1.5 நாள்லேயே நான் வந்துட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போது எனக்கு வந்துட்டு நீடில் வந்துட்டு நல்ல ப்ராக்டிஸ் வந்துட்டு இருந்தாலும் எனக்கு வந்துட்டு வீட்டு வேலைகள் அது எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டைமில் தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணோம். ஆனால் இந்த ப்ளவுஸை வந்துட்டு கண்டிப்பாக ஒரே நாள்லேயே முடிக்க முடியும். சரிங்களா? ஒரே நாள்லேயே கம்ப்ளீட் பண்ண கொடுக்க முடியும். வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்ததுனால எனக்கு 1.5 நாள் கொஞ்சம் அதிகமாச்சு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீடில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எல்லா ஸ்டிச்சுமே போட்டுக்கோங்க. நீடில் பிடிச்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்பீடு ஒர்க்கில் எனக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா ஸ்டிச்சும் கற்றுக்கோங்க. நல்லது தான். அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சும் கற்றுக்கும் போது நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க முடியும். சரிங்களா? எல்லாருமே ஒரே இதே வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? கஸ்டமர் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு டிசைன் பிடிக்கும், ஒருத்தருக்கு பீடெல்லாம் பிடிக்காம வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அந்த செயின் ஸ்டிச் வச்சு நம்ம ஒன்று தான் போட்டோம் அப்படின்னா இது அந்த பேசிக் செயின் ஸ்டிச் வச்சு மட்டும்தான் நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணேன். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன இந்த செயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா? அது வந்துட்டு 4 லைன் நம்ம வந்துட்டு குறைஞ்சது போடணும். ஓகேங்களா? இப்போது செயின் ஸ்டிச்சை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம பீடு ஒர்க்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்படின்னா செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுகர் பீடெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு அப்படி கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கு வந்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். அதுக்கு வந்துட்டு 4 லைன். ஓகே, 4 லைன் கம்பல்சரி நீங்கள் போடணும். 4 லைன் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் தைக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நாம் போட்டு கொடுத்த பீடு எதுவுமே டேமேஜ் ஆகாது. இல்லைன்னா அவங்க மிஷினில் வச்சு அடிக்கும் போது
கண்டிப்பாக ஏதோ ஒரு பீடு வந்துட்டு உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக ஒரு 4 லைன், ஒரு சிலர்லாம் 2 லைன் போட்டு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, ரொம்பவுமே பார்த்து அடித்தாலுமே நமக்கு வந்துட்டு பீடில் வந்துட்டு பட்டுரும் மிஷினில் தைக்கும்போது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. 4 லைன் போட்டுக்கோங்க. உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு சேஃபாக தைச்சு கொடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி 4 லைன் போட்டால் ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்கும். சரிங்களா? அந்த செயின் ஸ்டிச் கோல்டன் கலர் ஜரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கலரோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பீடு ஒரு லைன் போட்டோம். இது நார்மல் செயின் ஸ்டிச்சில் தான் போட்டோம். அதே மாதிரி அடுத்தது சென்டரில் ஒரு பெரிய பீடு கொடுத்துருக்கோம். அதுவும் நார்மல் செயின் ஸ்டிச்சில் தான் போட்டோம். இதுவும் நார்மல் செயின் ஸ்டிச், இதுவும் வந்துட்டு நார்மலாக செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் வந்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு முடியாதுன்னு வந்துட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துனாலையும் எல்லாமே செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு அதாவது ஆரி வந்துட்டு இவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கா, என்னால் வந்துட்டு இத்தனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஒரு ப்ளவுஸ் போட முடியுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஸ்டிச் மட்டுமே போதுமா, எல்லா ப்ளவுஸுமே நம்ம போட்டுடலாமா அப்படின்னா, அதாவது எல்லா டிசைன் ப்ளவுஸுமே போட்டுடலாமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. செயின் ஸ்டிச்சை வச்சு நார்மலாக ஒரு ப்ளவுஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் பீட் ஒர்க் பண்ணி. அதே த்ரெட் ஒர்க்லாம் வச்சு ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். சரிங்களா? கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கணும், ஏதாவது ப்ளவுஸ்க்கு வந்துட்டு பூவெல்லாம் போட்டு எனக்கு அதில் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸ்லேயே வந்துட்டு பூ வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் பண்ணி தான் வரும். இதில் வந்துட்டு டிசைன் பண்ணி இதில் வந்துட்டு எனக்கு த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுங்க, கான்ட்ராஸ்ட்டாக சாரியோட கலர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு த்ரெட் ஒர்க்கு கற்றுக்கணும் தானே. ஸோ அதனால் எல்லாமே முக்கியம்தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது ஒரு செயின் ஸ்டிச்சை வச்சு ஒரு ப்ளவுஸை முடிக்க முடியும். ஆனால் இது ஒன்று தான் பண்ண முடியும். பீட் ஒர்க்லாம் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி கட் பீட் அது எல்லாமே பண்ணலாம். ஆனால் நார்மலாக உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது சுகர் பீட்லேயும் கொடுக்கலாம். எனக்கு த்ரெட் ஒர்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க்கு தான் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஸ்டிச்சும் முக்கியம்தான், இதுவும் முக்கியம்தான். நான் சொல்கிறது இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு கூட உங்களால் ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோட எல்லா ப்ளவுஸையுமே எல்லா ப்ளவுஸுக்குமே வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க்கும் பண்ணி கொடுக்க முடியும், ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுக்க முடியும்னு நினச்சி இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களாலேயும் வந்துட்டு எல்லாமே முடியும். உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு திறமைகள் வந்துட்டு கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். அதை நீங்கள் தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர் லெவலுக்கு நீங்கள் போகலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். நார்மலாக இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் போட போகிற நான் அடுத்தடுத்த கிளாஸில் வரப்போகிற எல்லா ஒர்க்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி, அதாவது த்ரெட் ஒர்க்கு ப்ளவுஸுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம லீஃப் ஃபில்லிங்லாம் பார்க்க போகிறோம் நம்ம கிளாஸில் தொடர்ந்து. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் த்ரெட் ஒர்க்கு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது நான் போட்ட கிளாஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்துட்டு நார்மலாக ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். இன்னும் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்லாம் நீங்கள் படிக்கும் போது உங்களால் வந்துட்டு இன்னும் கிராண்டாக ப்ளவுஸை வந்துட்டு பண்ணி கொடுக்க முடியும். சரியா? ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, அதாவது பீட் ஒர்க்கு எல்லாமே நான் பண்ணி முடிச்சிடாமல் ஃப்ரேம்லேருந்து துணியை கழட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு லூஸாக இருக்குது, அதாவது போட்ட ஸ்டிச் எல்லாமே லூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் லூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம் கண்டிப்பாக வந்துட்டு லூஸாக துணியை வந்துட்டு ஃபிட்டாக இருக்காது. ஃப்ரேமில் வந்துட்டு என்ன சொல்கிறது, டைட்டாக இல்லாமல் நீங்கள் வந்துட்டு லூஸாக துணி இருந்திருக்கலாம். சரியா? நீங்கள் அந்த துணி வந்துட்டு லூஸாக இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் நீடியில் வச்சு குத்தி குத்தி எடுக்கும் போது அந்த என்ன சொல்கிறது, துணியே லூஸாக இருக்குது. நீங்கள் போடுற ஸ்டிச்சும் வந்துட்டு லூஸாக தானே ஆகும். அப்போ நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது சுருக்கமாக வரலாம், இல்லாட்டி மேடு பள்ளம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சுருக்கமாக வரலாம். லூஸாக இருக்கும் துணி ஒவ்வொன்று, இந்த மாதிரி சுருக்கமாக வரும், அப்படி கூட வரும். ஸோ அதனால தான் ஃப்ரேம் வந்து டைட் பண்ணி போடுங்க. நீங்கள் போடுற ஸ்டிச்சுமே வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப லூஸாக வச்சுட்டு அடுத்தடுத்த பீடை வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வராது. அடுத்தடுத்த பீடு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ அதனால் ஒரு பீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு போடுங்க. அடுத்த பீடு வந்து அப்படி
த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து ரொம்பவுமே இழுத்துறக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டாக இழுத்து நீங்கள் வந்துட்டு போடுங்க. நான் சொன்னேன்ல, ஒரு பூவை வந்துட்டு நீங்கள் எப்படி பிடிச்சி கட்டுவீங்களோ, கசங்காமல் அழுங்காமல் கட்டுவீங்களோ, அதே மாதிரி தான் ஆரியும். ஆரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். நீங்கள் அது சில்க் த்ரெட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கிட்டத்தட்ட பூ கட்டுற மாதிரியே தான். பூவை வந்து நம்ம எப்படி அழுங்காமல் கட்டுறோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்டையும் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அதனால் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு கரெக்டாக டைட்டாக பிடிச்சி போடுங்க. பீடு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் லூஸ் ஆகாது. பீடும் கிளாத்து வந்துட்டு நீங்கள் போட்ட ஸ்டிச்செல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு ஒரு மாதிரி லூஸ் ஆகாது. சரிங்களா? கிளாத்தை வந்துட்டு நல்லா ஃப்ரேமில் நல்லா மாட்டிட்டு நீங்கள் தட்டினீங்கனாவே டப் டப்புன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது கையை எப்படியே தவறி ஊனிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரேம் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தாலும் அது கஷ்டம்தான். ஸோ அதனால் ஃப்ரேமில் வந்துட்டு கையை ஊனக்கூடாது. ஃப்ரேமில் இருக்கிற துணி வந்துட்டு லூஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மிஸ்டேக் வராது. அதே மாதிரி பீடு வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது அழகாக கரெக்டாக இழுத்து பீடு பக்கத்துலேயே போய் நீங்கள் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு அதை வந்துட்டு டைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு பீடுக்கு இடையிலும் கேப் வருது அப்படின்னா அதே பிரச்சனை தான். நீங்கள் அந்த ஒரு பீடை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது வந்துட்டு இந்த பீடை ஒட்டி போட்டிருக்கணும். அப்படி ஒட்டி போடாமல் நீங்கள் தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த பீடு நீங்கள் அந்த கேப்போடைய தானே நீங்கள் அடுத்த பீடை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த கேப் வரும். ஸோ அதனால் ஒரு பீடை போட்டுட்டு அந்த பீடை ஒட்டியே வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நான் முன்னாடி பீடு ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறத வந்துட்டு போட்டலையா அந்த கிளாஸில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வேணும், இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்லாம் வந்துட்டு த்ரெட் ஒர்க்கை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். அதனால் வந்துட்டு தொடர்ந்து நான் வரவே என் பின்னாடியே நீங்களும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சிரமமாக தெரியாது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, இடையில நிறுத்தாதீங்க. அதே மாதிரி ஒன்று புரியல அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரியலைன்னா வந்துட்டு கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் அந்த வீடியோக்குள்ளேயே நான் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு இதெல்லாம் டவுட் வரும்ன்ட்டு, ஏன்னா நாங்கள் படித்த காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் டவுட் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இல்லை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு நீங்கள் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு வேண்டிய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.